அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை பற்றி பார்க்கலாங்க. சங்கடஹர சதுர்த்தி பேர்லேயே காரணம் இருக்கு. நம்ம பிரச்சனைகளை தீர்க்கும் நாள். சரி, இந்த சங்கடஹர சதுர்த்தியோட நாயகன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் பெருமான் தான். இந்த நாளில் விநாயகரை வேண்டி நம்ம கேட்குற அனைத்து வரங்களுமே கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த விரதத்தை நம்ம ஏன் இருக்கிறோம், எப்போ இந்த சங்கடஹர சதுர்த்தி வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே வருங்க. அதாவது பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாளில் இந்த சங்கடஹர சதுர்த்தி வரும். இந்த நாளில் ஏன் நம்ம இப்படி விரதம் இருக்கிறது சிறப்புன்னு சொல்கிறோம், என்ன இதுக்கு பின் கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கைலாயத்தில் விநாயகர் பெருமான் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு, ஓடி ஆடி பாடி குதிச்சுன்னு. சரிங்களா? அந்த நேரத்தில் சந்திர பகவான் விநாயகர் பெருமானை பார்க்குறாரு. பார்த்ததும் இவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவரோட உருவத்தை பார்த்து சிரிச்சிடுறாரு. அதாவது உருவகேலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்ததும் விநாயகர் பெருமானுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. அது எப்படி இப்படி எள்ளி நகையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரனை பார்த்து, உன்னோட இந்த அழகும் இந்த பிரகாசமும் தானே உன்னை இந்த கர்வமாக ஒருத்தவங்களை உருவகேலி பண்ண வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவானுக்கு சாபம் கொடுத்துடுறாரு. இன்னிலேருந்து உன்னோட பிரகாசம் மங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சந்திர பகவானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே போய் இங்கே போய் எங்கெங்கேயோ வழி தேடுறாரு. ஆனால் அந்த சாபத்திலேருந்து அவரால் வெளியில் வரவே முடியலை. அப்புறம் ஒரு முடிவு பண்ணுறாரு, சாபம் கொடுத்தவங்ககிட்டயே நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்து விநாயகர் பெருமானுக்காக தவம் இருந்து விநாயகர் பெருமான்கிட்ட அருள் வேண்டி அந்த சாப விமோசனம் பெறுறாரு. அவருக்கு, அதாவது நம்ம சந்திர பகவானோட பிரச்சனையை தீர்த்த நாள் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. சரிங்களா? இந்த நாளில் நம்ம விநாயகரை வணங்கும் போது நமக்கு சந்திர பகவானோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். சந்திரன் யாரு? மனோகாரகன். அப்போ நம்ம மனநிலையில் இருக்க பிரச்சனைகள் தீர்றதுக்கும் இந்த நாள் உதவும். சரிங்களா? ஓகே, இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலேயே எந்திரிச்சு வீடை சுத்தம் பண்ணிட்டு விரதத்தை நம்ம தொடங்கலாம். விரதமாக இருக்க முடியும் எதுவுமே சாப்பிடாம அப்படின்றவங்க சாப்பிடாம விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த பூஜை எப்போ செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகல் பொழுதும் இரவு பொழுதும் சேரும் நேரமான மாலை பொழுதுல தான் இந்த பூஜை செய்வாங்க. அந்த நேரத்தில் விநாயகர் கோயில்கள்லாம் சிறப்பு வழிபாடு, அபிஷேகம் இது எல்லாமே நடக்கும். முடிஞ்சவங்க கோயிலில் போய் அந்த அபிஷேக ஆராதனையெல்லாம் பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வர பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம். அது ரொம்ப சிறந்த பலன்களை தருங்க. விநாயகருக்கு தவறாமல் அருகம்புல்ல அர்ச்சனை செய்யுங்க. சரி, என்னால் கோயிலுக்கு போக முடியாது, வேலைக்கு போகிறேன் அப்படின்றவங்க எல்லார் வீட்லேயுமே விநாயகர் படம் வச்சுருப்போம், விநாயகர் சிலை இருக்கும். வீட்டிலையே எளிமையாக ஒரு நெய் விளக்கேற்றி விநாயகருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் எதெல்லாம் நம்ம செய்யலாம், சக்கரை பொங்கல் செய்யலாம், அப்பம் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம். ஆனால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னீங்கன்னா ஒரு அவலும் சர்க்கரையும் பொரிகடலை இதை கலந்து கூட வைக்கலாம். அதை விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வச்சு மறக்காமல் அருகம்புல் வச்சு மலர்களால் அர்ச்சனை செஞ்சு பூஜை செஞ்சு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விநாயகர் பெருமான் கிட்ட மனம் விட்டு சொல்லி பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறலாம். இந்த நாளில் நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பூஜை கை மேலே பலன் தரும். அதனால் எல்லாருமே சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை இருந்து அதன் அருளை பெறலாம். என்னென்னலாம் கேட்டால் கிடைக்கும் அப்படின்னா, எது கேட்டாலுமே கிடைக்கும். விநாயகர் பெருமான்கிட்ட கேட்டு அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நன்றி.